தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். Today our booth committee conference at Dindigul is conducted. We are very happy. 3 parliamentary constituencies, 4 parliamentary constituency booth committee members are here. We have started with a good vision because of our Honorable Prime Minister's recent reforms on GST. In Tamil Nadu, we are living a cultural war with DMK because here in Dindigul, Abhirami statue, goddess was in the hillock. During the Tipu Sultan period, she was brought down, but this she has not been replaced. So like that cultural war, whether it is Keeladi, whether it is Kotai Abhirami, we are suffering. Hindus are ignored, humiliated. So this is a cultural war between DMK and ourselves. We are for the people. Honorable Prime Minister is for the people, and we will move forward with more strength. GST, we are very happy because almost 90% of the prices has been slashed from 5% or 0%, and our pockets going to be full, our bags going to be full, and our minds will be full of happiness. So we thank our Honorable Modi ji. Thank you, Modi ji. இல்ல நான் இன்னைக்கு இல்ல நாங்க ஒரு இப்ப திமுகவோட இந்து எதிர்ப்பு பிரச்சனையினால் நாங்கள் ஒரு கலாச்சார போரை வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா கீழடி ஏதோ நாங்கள் தமிழர்களின் தொன்மையை மறைப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழர்களின் தொன்மையை வெளிக்கொணர்வதற்கு அதிகமாக நிதி கொடுத்தது மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அதே மாதிரி தான் இங்கே கோட்டை மாரியம்மன் மேலிருந்து, கோட்டை அபிராமி மேலிருந்து கீழே கூட்டி எடுத்துகிட்டு வந்ததை மேலே கொண்டு வைக்கிறதுக்கு திராவிட கட்சிகள் எதிர்ப்பாக, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பாக இருக்கிறது. ஆக நாங்கள் கோட்டைக்கு போகும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும், இங்கே இரட்டை இலையோடு கோட்டையில் மலரும் என்ற வகையில் நாங்கள் எங்களது கலாச்சார போரை நாங்கள் நிலைநிறுத்துவோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். திமுக மக்களின் எதிர்ப்பாக இருக்கிறது, நாங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். அதற்கு இந்த ஜிஎஸ்டி ஒரு உதாரணம். இல்லை, வாக்கு திருட்டை பற்றி இப்போ பார்க்குறீங்கல்ல, இவ்வளவு காங்கிரஸ் இதை மாதிரி ஒரு மாநாடு நடத்த முடியுமா? ஆக வாக்கு திருட்டு என்று வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். ஹைட்ரஜன் பாம்பை போடுறேன்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் நீங்கள் பாம்பு போட்டாலும் நாங்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஆப்ரேஷன் சிந்தூரவே நடத்தி காண்பித்தவர். அதில் எந்த ஹைட்ரஜன் பாம்பு நீங்கள் போட்டாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வெற்றி பெறுவார் என்பது எனக்கு கருத்து. இல்லை, விஜய் மாநில அரசே குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே விஜய்க்கு பதில் சொல்லிட்டேன் ஏர்போர்ட்டில்.